இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுல என்னடா இருக்கு? இதுதானே நீ சொன்ன பாக்ஸ். சொல்லு. சார் அது உள்ள பாம் இருக்கு சார். மரியாதையா பாம்ப டிஃப்யூஸ் பண்றா. ஐயோ சார் வேணாம் சார். பாரதி, பாட்டி, நீங்க வெளியே போங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். ஆதி, உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். பாரதி, நான் சொல்றது காதுல வேலையா? குழந்தைகளை கூட்டிட்டு வெளியே போங்க. அம்மா, நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே போங்க. பாரதி, போங்க போங்க. பாட்டி, போங்க. சீக்கிரம் வா. சொல்றா, சொல்லு, சொல்றா, சொல்லு. டேய், என்ன யோசிக்கிற? பண்றா. ஐயோ, சார் வேணாம் சார். அடிக்காதீங்க சார். ஆதி, இறுக்கி கட்டு. சார் கட்டு. சார் என்ன விட்டுருங்க சார். விடாத. சார் விட்டுருங்க சார். அம்முடு இரு பாரு. இருங்க. சார் வேணாம் சார். சார் ஆதி, சார் வலிக்குது சார். ஆதி, போதும். பொறுக்கி ராஸ்கல், உண்மையை சொல்றா. யார் சொல்லி பாம்பு வச்ச? சொல்றா, யார் உன்னை அனுப்பி வச்சது? ஆதி, ப்ளீஸ் விடுங்க. இவனை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். முடியாது பாரதி, இவனை நான் எங்கேயும் ஒப்படைக்க மாட்டேன். சொல்றா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஏண்டா, நீ சொல்ல மாட்ட? பொண்ணு, ஐயோ ஆதி, நல்ல போடு. சார் யோ பாவி மனுஷா, நீ எங்கயா இருக்க? நீ பண்ண பாவத்துக்கு தான் என் புள்ள உசுறு இங்க துடிச்சுக்கிட்டு இருக்கியா? பணம் கட்டலைன்னா ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு டாக்டர் கைய விரிச்சிட்டாரியா? சார் யோ, நான் பேசுறது கேக்குதா? இன்னைக்கு ஆபரேஷன் நடக்கலன்னா நம்ம புள்ளைய காப்பாத்த முடியாதியா? அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டு எத்தனை குழந்தைங்க இவனால அனாதையா இருக்கும். டேய், நீ எல்லாம் சீக்கிரத்துல சாவக்கூடாது. ஒரு உயிர் போனா எப்படி வலிக்கும்னு உனக்கு தெரியாதுல்ல? உன் குழந்தை மூலமா உனக்கு நான் அதை தெரிய வைக்கிறேன். டேய், என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, இங்க இருக்கிற ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். உன்னை வெளியே விட்டா தானடா. அது எங்க இருக்க? நான் எத்தனை தடவை கால் பண்றேன் தெரியுமா? ஏன், என்ன விஷயம்? ஆதி, நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. மித்ரா, நான் இப்போ உடனே கிளம்பி வர்ற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? ஏய், நான் இங்க வேற ஒரு வேலையா இருக்கேன். அதை விட்டுட்டுலாம் என்னால வர முடியாது. ஆதி, நீ இப்ப வந்துதான் ஆகணும். ஏன்னா மினிஸ்டர் நம்ம வீட்டுல இருக்காரு. நம்ம தான் போறதா இருந்தோம். பட் அவரே இங்க வந்துட்டாரு. கேள்வி கேட்காம கிளம்பி வா ஆதி. சரி மித்ரா, நான் வரேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை. மினிஸ்டர் வந்திருக்காரு, நான் போய் ஆகணும். நீங்க யாரும் அவன் பக்கத்துல போயிடாதீங்க. பாவம் பார்த்து அவன் கட்டெல்லாம் ஊத்துறாதீங்க. போன் கேட்டாலும் கொடுத்துடாதீங்க. நான் போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். பாரதி, பத்திரம். எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. சரி ஆதி.
தண்ணி. தமிழ் ஏய் தமிழ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆதி நம்ம கிட்ட ரூம் கதவை திறக்கவே கூடாதுன்னு சொல்லிருக்கார்ல, மறந்துட்டியா? என்ன பாக்குற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு யோசிக்கிறியா? பொறுமையா யோசி. இந்தா. வா தமிழ். சரி மித்ரா, நான் கிளம்புறேன். மித்ரா, கால் வந்திருக்கு. என்ன ஆதி, இப்பதான் வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? அப்படி என்ன அவசரம்? மித்ரா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கொஞ்சம் பாரதி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேனே. என்ன ஆதி, இப்பதானே அங்க இருந்து வந்தீங்க, அதுக்குள்ள அங்க போகணுமா? அப்படி என்ன அவசரம்? ப்ளீஸ் ஆதி, போகாதீங்க. நமக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. இந்த ப்ராஜெக்ட பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இதுல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறீங்க. அப்படி என்னதான் அங்க வேலை இருக்கு? மித்ரா, நான் இப்ப போயே ஆகணும். எனக்கு ஒரு எமர்ஜென்சி. அப்படி எமர்ஜென்சி என்னன்னு சொல்லுங்க. மித்ரா, நான் பாம்பு வச்சவனை பிடிச்சிட்டேன். அவனை ரூம்ல அடைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். போதுமா? என்னது? பாம்பு வச்சன புடிச்சு வச்சிருக்கீங்களா? அவனை எங்க புடிச்சீங்க நீங்க? அதெல்லாம் விடுங்க. நீங்க எதுக்காக அவனை அடைச்சு வச்சிருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேண்டியதானே? ஏன் அதையும் இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறீங்க? மித்ரா, இந்த விஷயத்துல யார் சொல்றதையும் கேட்கிற நிலைமையில நான் இல்ல. அவன் போன் எனக்கு கிடைச்சிருக்கு. அவன் யார் யார்கிட்ட எல்லாம் போன் பேசினான்னு நான் கண்டுபிடிக்க போறேன். இப்ப போய் நான் அவனை அடிக்கிற அடியில அவன் எல்லா உண்மையும் சொல்லணும். நான் அவன்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறப்பதான் நீ எனக்கு போன் பண்ணி மினிஸ்டர் வந்திருக்காருன்னு சொன்னேன். என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். என் போனை மட்டும் கொடுங்கம்மா. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கறம்மா. அம்மா, கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா. யோ, எங்கயா இருக்க? எங்க தான் போய் தொலைஞ்ச? காஞ்சனா, காஞ்சனா, சொல்லு காஞ்சனா, நம்ம புள்ள எப்படி இருக்கான்? ஒண்ணு இல்லையே. யோ, நம்ம புள்ள பொழைச்சுக்கிச்சியா? நம்ம புள்ளைக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன சொல்ற காஞ்சனா? என்ன சொல்ற? ஆமாயா, அந்த சாமி நம்மள கைவிடல.